விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போன விடியா திமுகவை நம்பி உலக வங்கி 2000 கோடியை ஒதுக்கியுள்ளது. எதையாவது முறையாக பணி செய்வார்களா, இல்லை மடைமாற்றம் செய்துவிட்டு கடலில் கரைந்துவிட்டது என ஆட்டையை போடுவார்களா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மக்கள் பணத்தை ஆட்டைய போடுவதில் சாதனை படைத்த கட்சிதான் விடியா திமுக. சர்க்காரியா கமிஷன் கூறியது போல விஞ்ஞான ஊழல் முதல் 2G வழக்கில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வரை திமுகவின் ஊழல் பட்டியல் மிக பெரியது. அரசு திட்டங்களில் கொள்ளையடிப்பதையே குறியாக கொண்டுள்ள திமுகவிற்கு உலக வங்கி கொடுத்துள்ள கடன் தொகை தற்போது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தமிழ்நாடு கடலோர மீட்பு பணிகளை செயல்படுத்த உலக வங்கி 2000 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதாவது கடலோர பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த செங்கல்பட்டு அருகே கடம்பூரில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா அமைத்தல், நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் கடலாமை பாதுகாப்பு மையங்கள் உருவாக்குதல், கடலோர ஈரநிலங்களை பாதுகாத்தல் மற்றும் அவற்றின் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகளுக்காக 2000 கோடியை உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. பசுமையான எதிர்காலத்திற்கான உள்ளூர் வாழ்வாதாரம் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் விடியா திமுக செயல்படுத்துமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. காரணம், விடியா திமுக அமைச்சரவையில் உள்ள 33% அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளனர். மோசடி வழக்கில் சிக்கியுள்ள ஒருவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக உள்ளார். மற்றொரு அமைச்சர் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாகி சிறைக்கு செல்ல காத்திருக்கிறார். 11 அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் அடுத்தடுத்து விசாரிக்கப்பட உள்ளன. இந்த பின்னணியில்தான் உலக வங்கி ஒதுக்கியுள்ள பணத்தை விடியா திமுக அரசு முறையாக செலவழிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கருணாநிதிக்கு கடலில் பேனா சின்னம் வைப்பது, வாரிசு அமைச்சரின் மச்சான் நிறுவனத்திற்கு பணத்தை ஆட்டையை போடுவது என்று விடியா திமுக அரசு உலக வங்கி பணத்தை கடலில் கரைக்கக்கூடும் என்ற விமர்சனமும் வலுத்துள்ளது. கணக்கெழுதி காட்டிவிடுவதில் வல்லவர்களான விடியா திமுகவினர் உலக வங்கி பணத்திற்கு என்ன கணக்கு எழுதலாம் என யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பொதுமக்களும் கேள்வி எழுப்புகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.